பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக ஜூலை மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவேட்டிலே விட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 52 முடியுள்ள வசனங்கள், அதில் 44வது வசனத்திலிருந்து 48 முடியுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றியே சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே ஊக்கி பார்த்திடுமே. குயவனாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தம்முடைய மக்களை உமக்கேற்ற பாட்டங்களாக நீர் வரைந்து கொள்ளுகிறீர். அந்த வகையிலே இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆயத்தப்படுகிற எங்களை ஆண்டவரே, நாங்கள் அன்பு நிறைந்த பாத்திரங்களாய், கெட்ட ஆசைகளை தூக்கி எறிந்த மனிதர்களாய், மோட்ச இன்பத்தில் நாங்கள் சிறந்தவர்களாக திகழ்ந்திடவும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை ஆண்டவரே அகற்றிடவும்,
முரட்டாட்டமான குணங்களை எங்களை விட்டு அகற்றி பண்புள்ளவர்களாக ஆண்டவரை மாற்றிடவும் உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஆடி சொல்கிறோம். இதோ இந்த நாளில் உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும். இயேசு இரட்சகர் நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களுக்கு, படிப்பறிவில்லாத மக்களுக்கு ஓமைகளின் மூலமாக தேவ சத்தியங்களை, தெய்வராஜ்யத்தின் உண்மைகளை எவ்வாறு போதித்தார் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நாளிலே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் சிறப்பை சின்ன புரிந்து கொள்ள ஓமைகள் வழியாக மக்களுக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுப்ரீம் வேல்யூ ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தினுடைய உன்னதமான சிறப்பை 3 காரியங்கள் மூலம், 1 புதையல், 2 முத்து, 3வது வலை, இவைகளை கொண்டு ஆண்டவர் மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் சிறப்பை எடுத்து சொல்லுகிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு உள்ள நடைமுறையிலே நாம் பார்க்கின்ற போது, அதாவது மக்களுடைய வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே, திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே எதை விரும்புகிறார் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். தெரியாத பாட்டு உங்களுக்கு? சேன பண்ணுங்க. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். நன்றாய் கவனிங்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் அப்படின்னு பாடினா உற்சாகத்தோடு பாடணும். அதை பாடும்போது நம்ம தெரியாமலே ஆவியானவர் இறங்கி விடுகிறார். அப்படிதானே? ரொம்ப உற்சாகம் கொள்கிறார். இந்த பாடலை பாடி வெளிநடத்துகின்ற பாஸ்டரும் எப்பேற்பட்ட பாஸ்டர்? நல்ல பாஸ்டர். அப்படிதானே? ஆனால் அதே நேரத்தில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே. உங்களுக்கு பாட்டு வரல பார்த்தீங்களா? என்று காண்பேனோ. இந்த பாட்டை எங்கே பாடுவாங்க? என்ன பாஸ்டர் இது? சாவு வீட்டில் பாடுகிற பாட்டை கொண்டு போய் இங்கே நம்ம வச்சு என்ன செஞ்சிட்ருக்காரு? பாடிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றத சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு இயேசுனுடைய அற்புதங்கள், இயேசுனுடைய போதனைகள் என்பதை விட இயேசு நடப்பித்த அற்புதங்கள் தான் முதன்மையாக்கப்படுகின்றன. அவைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவைகளுக்காகத்தான், அற்புதங்களும் அடையாளங்களுக்காகத்தான் கிறிஸ்தவம் என்ற நிலையாகிவிட்டது. ஆனால் அதை எல்லாவற்றையும் தகர்க்கும் வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்த ஏழை எளிய மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை எடுத்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அதேதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 160 முறை பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை வருகிறது. அந்த 160 120 முறை எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் வருகிறது. இந்த 4 நற்செய்தி நூல்களிலே மட்டும் 120 முறை பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே முதன்மையானதும் மக்கள் பிடித்து கொள்ள வேண்டியதுமான உன்னதமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஏழை எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையிலே சின்ன சின்ன உதாரணத்தின் மூலமாக அவர்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், எதை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதான் 44வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். புதையல். அன்றைக்கு பாலஸ்தீன தேசத்திலே அப்படிதான். நம்முடைய நம்முடைய மூதாதையர்கள் கூட அப்படிதான். தன்னுடைய பொன்னோ பொருளோ இருந்தால் என்ன செய்வாங்க? புதைத்து தான் வைப்பார்கள். பணம் இருக்கட்டும். அதே போல இந்த யுத்த காலங்களிலே எதிராளிகள் வந்து நம்முடைய நிலத்தையும் வீட்டையும் ஒருவேளை ஆக்கிரமித்து விடுவார்களானால் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய பொருளை அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே பாலஸ்தீன தேசத்தில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குழியை தோண்டி மண்ணை தோண்டி அதில் என்ன செய்து வைத்தார்கள்? புதைத்து வைத்தார்கள். வீரப்பனை சுட்டு கொண்ட போது கூட சொன்னார்கள், வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் பணத்தை எல்லாம் எங்கே புதைத்து வைத்திருக்கிறார்? காட்டுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார் என்று அந்த புதையலை தேடி கிராமத்து மக்களும் அலைந்து திரிந்த கதைகளும் உண்டு. இங்கே இயேசு கிறிஸ்து புதையலை பற்றி சொல்கிறார். அப்போ புதையல் வந்து எதேச்சமாக நினைத்திராத தருணத்திலே, நினைத்திராத வேளையிலே கண்ணு கேட்டும். அதுதான் புதையல். அப்போ புதையலை தோண்டிட்டே இருப்பான். கூலி வேலையாள் புதையலை தோண்டிட்டே இருப்பான். கண்ணுக்கு தென்பட்டது என்று சொன்னால் முதலாவது அதை மறைத்துக்கொள்ள என்ன செய்வார்? முற்படுவார். எப்படியாவது ஓனர் அந்த பக்கம் போனா நமக்கு என்ன செய்துட்டு போயிடலாம், நமக்கு எடுத்துட்டு போயிடலாம் என்று சொன்ன யாருக்கு அன்எக்ஸ்பெக்டடா வருகிறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யமும் எதிர்பாராத விதத்திலே மக்களுடைய வாழ்க்கையில் இடைபடுகிறது. இக்னேசியஸ் லயோலா, இயேசு சபையினுடைய நிறுவனர் இக்னேசியஸ் லயோலா, அவர் ஒரு போர் வீரர், ஒரு மிலிட்டரி மேன். பிரெஞ்சு படைக்கு எதிராக யுத்தம் பண்ணுகின்ற போது படுகாயம் அடைந்து அவரை தூக்கிட்டு எங்க போனாங்கன்னா தூக்கி ஆஸ்பத்திரியில் போடுகிறார். அறுவை சிகிச்சை நடக்கிறது. பல நாட்கள் ஆஸ்பத்திரியிலே தங்கி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அவ்வாறு தங்கி இருக்கிற நேரத்திலே பொழுதுபோக்குக்காகத்தான் சில நூல்களை கேட்டு வாங்கி அவர் வாசிக்க ஆரம்பித்தார். எதோ கேட்டு பார்த்தார், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்தது கடைசியாக இயேசுவை பற்றியும் புனிதர்களை பற்றி உள்ள வரலாறு அடங்கிய ஒரு புத்தகம் அவருக்கு கிடைத்தது. அவைகளை அவர் வாசித்துக் கொண்டே இருக்கிறார். அவ்வாறு வாசிக்கும் போதுதான் தன்னை குறித்தும்
தன்னுடைய வாழ்வை குறித்தும் உணர்வடைந்து இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வையே யாருக்கு அர்ப்பணிக்கிறார்? இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். யாரும் போய் பாருங்க, யாரும் போய் சொல்லல இப்படி இருக்கு என்ன எதுன்னு சொல்லல. தானே குறுக்கிட்டது ஒரு புதையலை போல எதிர்பாராத விதத்திலே, எதிர்பாராத வகையிலே இயேசுவையும் அவர் தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மையையும் அவர் உணர்ந்தார். இதுதான் புதையல். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், 45வது வசனம், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. தேடுதல், இங்க முத்து முத்து பரலோக ராஜ்யம், புதையலும் பரலோக ராஜ்யம். இங்கே முத்து வந்து விலை உயர்ந்தது. அதை வியாபாரி எப்படி கண்டடைகிறான்? தேடி கண்டடைகிறான். புதையலை போல அது குறுக்கிடவில்லை, அவன் தேடுகிறான், தேடி கண்டடைகிறான். தேடி கண்டடைந்த உடனே, விலை உயர்ந்த முத்து என்று தெரிந்தவுடனே அதை அடைவதற்காக அவன் எல்லாவற்றையும் இழக்க துணிகிறான். எல்லாவற்றையும் விட்டு காசாக்கி அவன் முத்தை கொள்ளுகிறான். அதே போலதான் சில நேரத்திலே கடவுளையும் பரலோக ராஜ்யத்தையும் நாம் தேடி கண்டடைய வேண்டும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். சில நேரத்தில் அது குறுக்கிடுவதில்லை, தேட வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருடைய வாழ்வு என்று சொன்னால் சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்வு. இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட சாது சுந்தர் சிங் ஒரு சீக்கிய குடும்பத்திலே, சீக்கிய சமயத்தை பின்பற்றுகின்ற குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞன். அவன் பார்க்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து தவித்த நேரத்திலே அவன் தேடுகின்றான். அவனுடைய தேடல் ஆரம்பமாகிறது. தனக்கு தெரிந்த ஒவ்வொரு கடவுளையும் அவன் தேடுகின்றான். எங்கே எனக்கு மெய்யான சமாதானம், எங்கே எனக்கு மெய்யான சந்தோஷம், எங்கே எனக்கு உள்ளத்திலே பேரமைதி கிடைக்கும் என்று அவன் ஒவ்வொரு சமயமாக படித்து கற்று தேட ஆரம்பிக்கிறான். கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறான். கடைசி ஆப்ஷன் தான் கிரைஸ்ட். ஏனென்று சொன்னால் அதிகமாக அவர் வெறுத்தவர் கிறிஸ்து, திருமறை. ஸ்கூலிலே கொடுக்கப்பட்ட திருமறையையும் சுட்டரித்தவர் சாது சுந்தர் சிங். அப்போ கடைசி ஆப்ஷனாக ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இதுவரையும் தேட வேண்டிய எல்லா தேடலும் முடிந்து விட்டது, இனி கடைசியாக இயேசுவை தேடுவோம். அதிலும் எனக்கு விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் தற்கொலை செய்வதுதான் முடிவு என்ற தீர்மானத்திற்கு கடந்து வந்தார். காலையில் எழும்புகிறார், தேடுகிறார், தேடுகிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்தார்? தரிசித்தார். என்ன செய்தார்? தரிசித்தார். இதுதான் தேடல். இயேசு கிறிஸ்துவையும் தேவராஜ்யத்தையும் அவர் தேடல் மூலமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ருசித்தார். அதற்காக அவர் தன்னுடைய குடும்பத்தை இழக்க துணிந்தார். தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை சொத்துக்களை இழக்க துணிந்தார். எது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் அவர் அருள்கின்ற பரலோக வாழ்வும் எனக்கு போதும் என்று இழக்க துணிந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஒரு சாதாரணமானதல்ல. புதையல் போன்றது, முத்து போன்றது. ஆனால் பாருங்கள், புதையலும் முத்தும் ரொம்ப விலையேற பெற்றவை. ஆனால் அதை அடைவது எப்படி? அதை அடைவது எப்படி? எப்படி நாம் அதை பெற்றுக் கொள்வது? புதையல் என்ற பரலோக ராஜ்யத்தையும் அல்லது முத்து என்ற பரலோக ராஜ்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்வது? நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு சொந்தமாக்கிக் கொள்வது? பரலோகத்தின் தகவல்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும்?
அதான் எதன் மூலம் என்று சொன்னால் இழப்பதன் மூலமாகத்தான். ஒரே வழி இழப்புதான். அதான் பவுலடிகளார் மிக மிக அழகாக சொல்லுவார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ற பரலோக ராஜ்யம் என்ற புதையலையும் முத்தையும் பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்ட போது அவருக்கு மீதி எல்லாமே, உலகத்தின் காரியங்கள் எல்லாமே, அவருடைய கல்வி, அவருடைய அந்தஸ்து, அவருடைய குடிபெருமை எல்லாமே அவருக்கு குப்பை. எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார், அவர் குப்பையுமாக எண்ணினார். தேவராஜ்யத்தின் மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில, இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இழக்க துணிய வேண்டும். இழப்புதான், இழப்பின் மூலமாகத்தான் இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இக்னேசியஸ் லாயோலா எல்லாவற்றையும் துறந்து வந்தார். சாது சுந்தர் சிங் எல்லாவற்றையும் துறந்து வந்தார். அதே போல பவுலடிகளார் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று அவர் எண்ணினார். இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ப எவ்வாறு நாம் இதை இது இழப்புதான். ஒருவேளை நம்முடைய கல்வியாக இருக்கட்டும், நம்முடைய அந்தஸ்தாக இருக்கட்டும், நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற செல்வமாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று இல்லை என்ற நிலையை அடைவதுதான் உண்மையான தகுதி. அடுத்து இரண்டாவதாக நாம் நம்ப வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதி 125வது சங்கீதம் 125வது சங்கீதம் 1வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அடுத்து கடவுளை நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தேவராஜ்யத்தின் தகவல்களை நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இழக்க முன்வர வேண்டும். இரண்டாவதாக கடவுளை நாம் எல்லா நிலையிலும் நம்ப வேண்டும். அதான் சொல்கிறோம், நன்றாயிருக்கும் போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துகின்ற போது ஆகா ஓஹோ என்று பாடுகிறோம், விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் அதற்கு மாறாக எதிர்மறையாய் காரியங்கள் நடக்கின்ற போது நம்முடைய நம்பிக்கை என்ன செய்கிறது? தள்ளாடுகிறது, தடுமாறுகிறது. அதான் சங்கீதக்காரன் மிக மிக நேர்த்தியாய் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அடுத்து பாருங்கள், மூன்றாவது, எவ்வாறு தேவராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொந்தமாக்கிக் கொள்வது. அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான காரியம், அன்பு கூற வேண்டும். இதுதான் இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதியும் இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியும் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசிகள் பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம், தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, தம்மிடத்தில் அன்பு கூறுவரிடத்தில் கடவுள் எப்படி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு கண்டிஷன் போடப்படுகிறது. அங்கே அன்பு கூறுவதோடு மட்டுமில்லாமல் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை.
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அருமையாய் ஒரு பாடலை பாடணும். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் நான் உம்மிடத்தில் உள்ள அன்பு நிமித்தமாய் உம்மை நான் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன். ஆனால் அதே இதில் ஒரு பலவீனத்தோடு படுத்து கிடக்கும்போது நம்மால் இந்த பாட்டு பாட முடியுமா? எதிர்பாராத ஒரு தோல்வி பிசினஸில் வருது, நம்மால் பாட்டு பாட முடியுமா? அன்பு கூறுவேன் என்று சொல்ல முடிகிறதா? பிறகு நம்ம ஏமாத்திட்டான், நமக்குள்ளே இருந்ததெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டான். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று நம்மால் பாட முடிகிறதா? உடனே நாம் கேள்வி கேட்கிறோம், என்ன ஆண்டவரே இது? எனக்கு மட்டும் இந்த சோதனை? அன்புமில்லை, ஒன்றுமில்லை. அன்பெல்லாம், கடவுள் பேரில் உள்ள அன்பெல்லாம் மாயமாய் மறைந்து போய்விடுகிறது. ஆனால் இன்றைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதியிலே மிக அருமையாய் பாருங்கள், மிக அருமையாக பார்க்க முடியும். பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பட்டயமோ, துன்பமோ, நாசமோ, மோசமோ, ஏதுவரையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு கடவுள் பேரிலே இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அன்புதான் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த அன்புதான் நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதான் மூன்றாவது உதாரணத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? எதற்கு ஒப்பாயிருக்கிறது? கடலிலிருந்து மீன்களை வாரி கொண்டு வருகிற மீன் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ இழக்க துணியாதவர்கள், அன்பு கூற மறந்து போனவர்கள், கடவுள் மேலே நம்பிக்கையிலே குந்தி போனவர்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள் எப்பேற்பட்ட மீனாக வருவார்கள்? நீங்க மீன் வலையை பிடிச்சிருக்க பார்ப்பீங்க. கடல்ல இருந்து இன்றைக்கு தான் பல வகையான மோட்டார் மிஷின் டெக்னாலஜியை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறார்கள். அன்றைக்கு சாதாரணமான இதுதான். போவார்கள், அந்த இதில் போவாங்க, படகுல போவாங்க, வலையை போடுவாங்க, இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மீன் கரையில் வரும்போது தெரியும். சில மீன்கள் எப்படி இருக்கும், சில நேரத்தில் பாம்பு கூட என்ன செய்துடும், மீன் வலையில் வந்துடும். மீன் வலையில் வந்த பாம்பு வந்து ஒன்று கொல்லுவார்கள் அல்லது பிடித்து மீண்டும் எங்கே தூக்கி வீசுவார்கள்? கடலிலே தூக்கி வீசுவார்கள். அதே போல நல்ல மீன் போன்ற வேடம் கொண்ட மீன்கள், அழகழகான மீன்களும் வரும். அவ்வாறு அந்த மீன்களை தூக்கி வீசுவார்கள். ஒரு முறை நாம் அப்படியே பீச்சில் போய்கொண்டிருக்கும் போது, எங்கள் வீட்டிற்கும் பீச்சுக்கும் வந்து ஒரு 500 மீட்டர் தான் வித்தியாசம், தொலைவு, அவ்வளோதான். பீச்சில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அழகாக கிடந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே உலர்ந்து போய் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை தூக்கிட்டு அப்படியே வாரேன். ஒரு மீனவர் வந்து பிடிச்சிட்டார். எங்கே சார் இதை கொண்டு போகிறீங்க, எதுக்குன்னு? இல்லை, நல்லா இருக்குது, இந்த உலர வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டில் அழகுக்கு வைக்கலாமா அப்படின்னு தான் சொன்னேன். இது பயங்கரமான விஷம் சார், இதை தூக்கி வீசிட்டு போயிருங்க, இது என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னான். அதே போல் மீன் வரும்போது விஷம் நிறைந்த மீன்களும் ஆகாதவைகளும் வரும், அதோடு நல்ல மீன்களும் வரும். நல்ல மீன்களை தெரிந்து எடுத்து குட்டையிலே போட்டு அதை ஏலத்துக்கு விடுவார்கள். அதே போலதான் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்கிறார். இழக்க துணியாதவர்கள், நம்பிக்கையிலே குண்டி போனவர்கள், அதே போல கடவுளிலே உண்மையான அன்பை கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியே மறுத்தவர்கள்,
எப்படி கணக்கிடப்படுவார்கள்? ஆகாத, உதவாத, விஷம் நிறைந்த மீன்களாக என்ன செய்யப்படுவார்கள்? கருதப்பட்டு தூக்கி வீசப்படுவார்கள். அதான் 49வது வசனத்தின் முதற் பகுதி மிக தெளிவாக, மிக அழகாக சொல்கிறது. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஜூலை மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே, கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். எந்த அளவுக்கு தேவராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவையும் நம்முடைய வாழ்க்கையிலே மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது உலகத்தின் காரியத்தின் மீது அன்பு கொண்டு வாழ்கிறோமா? அதான் 1 யோவான் மிக அழகாக சொல்லுகிறார். யோவான் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 யோவான் புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகளின் மீதும் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள் அப்படி என்று சொல்லுகிறதை 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தினார். எதற்காக? தேவராஜ்யத்தை உறுதிப்படுத்துவதற்காக, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அற்புதங்கள். அற்புதங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரவில்லை. தேவராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அதை உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் தேவராஜ்யத்தின் பண்புகளையும் தகவல்களையும் மறந்துவிட்டு அற்புதங்களுக்காக ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் கிறிஸ்துவிலே, கடவுளிலே அன்பு கூறுகின்ற போது எல்லாமே தானாக வரும். உண்மையாய் கடவுளை நம்புகின்ற போது எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அசைக்க முடியாத சீயோன் பர்வதத்தை போல் நாம் இருப்போம். ஆகவே நாம் அழைக்கப்பட்டதன் நோக்கம், நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டதன் நோக்கம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதன் நோக்கம், இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்ததன் நோக்கம் ஒரே நோக்கம்தான். நாம் யாருடைய? தேவராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக, மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு நான் இன்றைக்கு தகுதியுடையவனாக இருக்கிறேனா என்பதை நாம் கேட்டு பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தேவராஜ்யத்திற்காக எதையும் இழக்க நாம் முன்வருவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.